guys, so ரொம்ப கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்க இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல நம்மளுக்கு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா விமன் ரிசர்வேஷன் பில். ஸோ இந்த பில் மூலமா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சீட்ஸ்ல 33% விமன்காக ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட லோக்சபா சீட்ஸ் கரண்டா 543 இருக்கு, அதை 850க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 850ல 815 சீட்ஸ் ஸ்டேட்ஸ்க்காகவும் 35 சீட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல ரொம்ப கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றது இந்த டீலிமிட்டேஷன் ரூல். அதுதான் தேர்ட் பாயிண்ட். சோ டீலிமிட்டேஷன்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட் டிபெண்ட் பண்ணி நம்ம சீட்ஸ் அலோகேட் பண்ணலாம்னு ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. இதனால சவுத் இந்தியாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா சவுத் இந்தியா எஃபெக்டிவா பாப்புலேஷனை மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணதால நம்மளோட பாப்புலேஷன் நார்த்தோட உத்தரப்பிரதேஷ், பீகார் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பாப்புலேஷன் கம்மி, அதனால நம்மளுக்கு கம்மியான சீட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.